மதியம் அழகு மலர எவ்வளோதான் எடுத்துரைஞ்சு சுயமரியாதை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துரைஞ்சு மலரை பேசினாலும் நம்ம மலரோ பரவாயில்ல, நம்ம பேசுனா பேசிட்டு போட்டும், மதி என்ன ஒரு கோவத்தில் தானே பேசிட்டா, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்குள்ளே எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் கரெக்டாக வெளியே இருந்துட்டு அக்கா ராஜலட்சுமி அக்கா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வருது. என்னென்னு ராஜலட்சுமி வெளியே வந்து பார்க்கும்போது தான், என்னக்கா வீட்டுக்கு வெளியே உங்கள் புது மருமகா இப்படி உட்காந்துருக்கா, நீங்கள் என்னமோ கதவு பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, என்னாச்சு எதுவும் சண்டையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, யார் வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது இப்படி பார்க்குறது தான் இவளுகளுக்கெல்லாம் இதுதான் வேலை. இந்த மாதிரி எத்தனை வீட்டில் இப்படியெல்லாம் பண்ணுறாளுங்கன்னு தெரியலை, இதே வேலையாகவே தெரிகிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மதி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி பாடம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா. ஆமாக்கா, யோசிக்கிறதுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இடமே இல்லை பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, மதி வெளியே ஃப்ரீயாக யோசிக்கணும்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்துருக்கா, வீட்டுக்குள்ளே டிவி ஓடிச்சு அப்படின்னு சொல்லும்போது தான், இப்போ தான் டிவி இல்லையேக்கா, டிவி ஓடலையே, அப்போ மதியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவளுக விடமாட்டாளுக போல், இவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் தான் கரெக்டாக நம்ம வாயிலேருந்து ஏதாவது வரும்னு பாப்பாளுக போல் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே, இந்தா இப்போ உள்ளே வந்துடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. சரி நீ போம்மா, மதி இப்போ வீட்டுக்குள்ளே வந்துடுவா, நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி மதியை பார்த்து, இந்த வீட்டுக்கு வந்ததும் இல்லாமல் இங்கே பாரு நம்மளை அசிங்கப்படுத்தணும்னா இவ்வளோ தூரம் உட்காந்துக்கிட்டு இருக்கா, நம்மளை பிடிச்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜலட்சுமி வீட்டுக்குள்ளேயே போகிறாங்க. அப்போ அந்த நேரம் பார்த்து தான் மலரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வெளியே போய் கொஞ்சம் உட்காரலாமா, அவள் தனியாக இருக்கிறனால தானே எல்லாருமே பேசுகிறாங்க, எல்லாமே நம்ம வீட்டு பேச்சு தான் பேசுகிறாங்க, அதனால் நான் போய் வெளியே கொஞ்சம் நேரம் உட்காரேனே அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கிட்ட பேசுகிறாங்க. அப்போது ராஜலட்சுமியும், நீ போய் உட்காரு, வேறு வழி என்ன, இவள் பண்ணுற திமிருத்தனத்துக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் ராகவனுக்கு இன்னும் கோபம் வருது. என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, நம்மளை அசிங்கப்படுத்தணும்னே இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காளா, இப்போ பாரு எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிய வந்துடும் போலையே, நம்ம வீட்டில் பிரச்சனை நடக்குதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு இவள் உட்காந்துட்டு இருக்கா, உடனே நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் திரும்பவும் தங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சி ஃபோன் பண்ணுறது. அப்போ மலர், இல்லை மாமா எதுக்கு அவரை இப்போ போய் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு அப்படின்னு மலரும் கேட்குறாங்க. இதை கேட்டதுமே ராகவன், அவர் வந்தால் தான் இந்த பிரச்சனைக்கெலாம் தீர்வு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் திரும்ப ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ மலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் வாட்டுக்கு தங்கராஜ் அண்ணனை வர சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனை தான் இன்னும் அதிகரிக்குமே, என்ன பண்ணுறது, மதியும் பிடிவாதமாக இருக்கா, இப்போ தங்கராஜ் அண்ணன் வந்தாங்கன்னா இன்னும் அதுக்கு மேலே பிரச்சனை ரொம்ப பெருசாக போதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல எவ்வளோ தடுத்தாலும் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு முடிவோடு இருக்காங்க மலர். அப்போ ராகவன் ஃபோன் பண்ணும்போது தங்கராஜ், சொல்லுங்கள் மாமா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, இந்த மாதிரி மதி திரும்பவும் வெளியே உட்காந்துக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும், என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம் மாப்பிள்ள, ஏன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் சுரேஷ் மன்னிப்பு கேட்க சொல்லி அழகுமதிட்டு சொன்னதுக்கு மதி என்ன சொல்லிட்டானா, நான் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு பிடிவாதமாக இருந்துட்டா, அதனால தான் வீட்டை விட்டு சுரேஷ் வெளியே போக சொல்லவுமே அவள் வீட்டை விட்டு வெளியே போனால் அவங்க அம்மா வீட்டுக்கு போவான்னு பார்த்தா இப்போ வீட்டுக்கு வெளியே இங்கே திண்ணையில் உட்காந்துக்கிட்டு இங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன ஏதுன்னு கேட்குற அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்க மாப்பிள்ள, நம்ம மானமே போகுது அப்படின்னு சொல்லும்போது, இந்த வரேன் மாமா உடனே இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கிளம்புறாரு. அந்த இடத்துல தான் ரேவதி என்ன பண்ணுறாங்கன்னா, என்னாச்சுங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் தம்பி பொண்டாட்டி இருக்காளே மதி, அவளை ரொம்ப திமிர்த்தனம் பண்ணுறான், என்ன பண்ணுறது, ஆளுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க, இப்போ அங்கே அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காளாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க நானும் வரேன், என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வர வேணாம், நானே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. தங்கராஜ் நேராக சுரேஷ் வீட்டுக்கு போனதுமே அங்கே அழகுமதி வெளியே உட்காந்துருக்கதை பார்க்குறாங்க. பார்த்ததுமே, மதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வீட்டுக்கு வெளியே உட்காந்துட்டு என்னம்மா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்க, இப்படி தான் ஒரு குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட கேட்குறாங்க தங்கராஜ். அப்போ மதிக்கு இன்னமும் கோவம் வருது. மதி உடனே தங்கராஜுக்கிட்ட, என்னங்க என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்கன்னா ஏன் வெளியே வந்து உட்காரக்கூடாதா, வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது இந்த குடும்பத்தாளுக்கு தானே, அப்படி இருக்கும்போது நான் வெளியே உட்காராமல் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், நான் வாட்டுக்கு சிவனேன்னு இருந்தேன், உங்ககிட்ட நான் கேட்டேன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுங்கன்னு எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா அப்பாவும் உங்கள்கிட்ட
உங்கள்கிட்ட கேட்டாங்களா? நீங்களா வந்தீங்க, நீங்களா இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த குடும்பத்தில் நான் இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கம்பல்சனில் இருந்தால் இந்த இடத்துல எனக்கு ஒரு மரியாதையே கிடையாது. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொன்றுக்கும் தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்கிறவங்களா இருக்காங்க. இதில் பத்தாக்குறைக்கு தப்பே பண்ணாமல் மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. இதெல்லாம் காரணம் நீங்கள் தானே. நான் வாடகை என் வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கணுமோ இருந்துட்டு போயிருப்பேன். நீங்கள் என்னோடய வாழ்க்கையை டிசைட் பண்ணி இவங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு கொண்டு வந்ததுனால இப்போ இவ்வளோ தூரத்துக்கு நான் உட்காந்துருக்க அளவுக்கு நீங்கள் தான் காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தங்கராஜு என்ன சொல்கிறான்னா, என்ன மதி இப்படியெல்லாம் பேசுகிற? எல்லாமே உன் நல்லதுக்கு தானமா செஞ்சேன். இந்த குடும்பம் ஒன்று அவ்வளோ தூரத்துக்கு தரங்கிட்ட குடும்பம் கிடையாது. நீ எப்படிப்பட்ட குடும்பத்தில் வாக்கப்பட்டு வந்திருக்கேன்னு கொஞ்சமாவது நினச்சி பார்த்து பேசுமா. அந்த அளவுக்கு நான் தங்கராஜுன்னு ஒருத்தன் யாருக்குமே இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. அப்படியெல்லாம் உனக்கு செஞ்சுருக்கேன். ஆனால் நீ என்னவே எதிர்த்து கேட்குறியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜு கேட்க, என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்கள் நியாயம்லாம் எனக்கு தேவை கிடையாது. என்னோடய வாழ்க்கையை இவ்வளோ தூரத்துக்கும் கெடுத்து விட்டதே நீங்கள் தான். இவ்வளோ தூரத்துக்கு நான் நிற்கிறேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் யாருங்க என் வாழ்க்கையிலே தலையிடுறதுக்கு? இதுக்கு மேலேயே என் வாழ்க்கையில் குறுக்கிடாதீங்க. என்னோட முடிவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமதி சொல்ல, அப்போ தான் என்னம்மாம்மா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜு ராகவன்ட்ட கேட்க, அப்போ அதில் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, மதி மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு சுரேஷும் ராஜலட்சுமியும் பிடிவாதமாக இருந்தாங்க. என்னால் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு ஒரு முடிவோட அழகுமதி சொன்னதுனால தான் இப்போ சுரேஷ் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போ, எங்கள் அம்மா அப்பாவை மதிக்காத இடத்துல நீ எதுக்கு இருக்கணும், இந்த வீட்டில் உனக்கு எந்த இடமும் இல்லை, நீ எங்கேனாலும் போ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டா மாப்பிள்ள. இதுதான் நடந்தது. அதனால் அவள் வீட்டை விட்டு வெளியே போனால் அவங்க அம்மா வீட்டுக்கு போகாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்ல, ஏமாம்மா நீங்கள் பெரியவங்க தானே, வீட்டில் பெரியவங்க எதுக்கு இருக்கீங்க? ஒரு வீட்டுக்கு வந்த மருமகளை வீட்டை விட்டு வெளியே போகணும் சுரேஷ் சொன்னால் உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு? கொஞ்சமாவது நீங்கள் சுரேஷ்கிட்ட சொல்லி அப்படிலாம் வேணாண்டா அப்படின்னு நீங்கள் தான் சுரேஷை தடுத்துருக்கணும். அதை விட்டு நீங்கள் என்னடானா சின்ன பிள்ளைகிட்ட அங்கே கை நீட்டுற மாதிரியா நீங்கள் இவன் செஞ்சா அவன் செஞ்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பெரிய மனுஷத்தனமாக நடங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜு பேச கேட்டதுமே, தப்பு தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் சொல்கிறாரு. தப்பு தான் நினைக்காதீங்க, அதை நீங்கள் தான் சரி பண்ணணும். இப்போ அழகுமதி மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதத்தினால வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறது நல்லா இருக்கா? இப்போ யாருக்கு மாமா அசிங்கம்? நம்மளுக்கு தானே அசிங்கம். ஆமாம் மாப்பிள்ள, உண்மைதான், அதுதான் நடக்குது அப்படின்னு என்ன செய்ய, எங்கள் நேரமோ என்னமோ இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி புலம்புறாங்க. இந்த இடத்துல தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தா, இப்போ கொஞ்சம் பொறுங்க, மதிக்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் திரும்பவும் மதிக்கிட்ட பேசுகிறாங்க. ஏமா மதி, கொஞ்சமாவது நீயாவது பொறுத்து போகலாம்ல. அவங்க பெரியவங்க ஒரு கோவத்தில் பேசினா நீ ஏன் பெருந்தன்மையோட ஒரு மன்னிப்பு தானே, அதை கேட்குறதுல உனக்கு என்ன இருக்குது? மன்னிப்பு கேட்டுட்டு பேசாமல் நீ வாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருந்திருக்கலாம்ல. இப்போ தேவையில்லாத பிரச்சனை உன்னால தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்க, நான் என்னால் தான் பிரச்சனை வந்துச்சுன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஏங்க தேவையில்லாத பிரச்சனையில் வாலண்டியராக மூக்க நுழைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நம்ம சுரேஷ் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னம்மாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் சுரேஷ், என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க? நீ வாட்டுக்கு இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுட்டு இப்போ என்ன சொல்ல போகிறாங்க, என்ன தான் குத்தம் சொல்லுவாங்க? நான் ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணை தங்கராஜ் பார்த்து வச்ச பொண்ணை ஒழுங்காக வச்சு வாழ தெரியலேன்னு சொல்லிட்டு உன்னையும் குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையா சுரேஷ்? அது வீட்டுக்குள்ளே பிரச்சனையை வீட்டுக்குள்ளே முடிக்கிறத விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கே சுரேஷ். இப்போ மதியால தான் உனக்கு இந்த வேலையே கிடைச்சது. இந்த வேலை கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட. இப்படி இருக்க இடத்துல நீ தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே சுரேஷ். நீ எனக்கு மதிப்பு கொடுக்குறதா அழகுமதியை வீட்டுக்குள்ளே கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க மாமா நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அழகுமதியை கூப்பிடும்போது, இல்லை நான் வர முடியாது, எனக்கு இதோட முடிஞ்சு, இந்த வீட்டில் இனி இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட அழகுமதி டைவர்ஸ் கேட்க போகிறாங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே ஷாக்காக போகிறாங்க நம்ம சுரேஷ். அது மட்டும் இல்லாமல், பார்த்தியாங்க மாமா எப்படியெல்லாம் பேசுகிறா, எவ்வளோ திமிரா இருக்கான்னு பாருங்கள், இப்படிப்பட்டவளை என்ன செய்ய சொல்கிறீங்க, இப்படி தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தங்கராஜ் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்னே தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. இனி என்ன நடக்க போகுது? அழகுமதி இந்த மாதிரி முடிவெடுத்ததுனால கண்டிப்பாக சமாதானப்படுத்துறதுக்காக தங்கராஜ் இனிமேல் எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு உறுதி கொடுத்து தங்கராஜ் இந்த வீட்டுக்கு பொதுவாக நானே மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு அழகுமதியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகிறா தங்கராஜ். அப்படி தாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.